அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சுஜாத்ரா, சலாம் சத்து மலேசியா. அன்பான நேயர்களே, அனைவரும் நலமா? இறை அருளால் மீண்டும் ஒரு குத்வா நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அறிவாற்றலும் சிந்தனை திறனும் நாம் மேற்கொள்ளும் அறிவார்ந்த கேளிக்கை நடவடிக்கைகளால் தான் மேம்பட முடியும். அந்த அறிவும் சிந்தனையும் ஆரோக்கியமாக வளர்ந்தால் தனி மனிதனுடைய வாழ்க்கையும் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவதோடு எந்த ஒரு பிரச்சனையிலும் தீர்க்கமான முடிவுகளை மிகச் சரியாக எடுக்கவும் வழிவகுக்கும். பெர்சத்வன் ஜலினன் மிஸ்ரா இந்தியா முஸ்லிம் எனப்படும் PJMIM அல்லது இந்திய முஸ்லிம்களின் நல்லெண்ண இயக்கம் தனது வரலாற்றிலேயே முதன்முறையாக மலேசிய மக்கள் அனைவருக்குமாகவும் பொது போட்டியாக இதனை அவ்வியக்கம் நடத்தியது. PJMIM 2011 ஆண்டுக்கான பொது விருது சதுரங்க போட்டி என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 7 வயது முதல் 80 வயது வரைக்குமான அனைவரும் பங்கேற்கலாம். கோலலம்பூர் விலாயா காம்ப்ளெக்ஸின் 4வது தளத்தில் அமைந்துள்ள டத்தோ ஆர்தர் டான் செஸ் மையத்தில் அந்த போட்டி நடத்தப்பட்டது. மலேசிய நாணய மாற்று சங்கத்தின் தலைவரான மரியாதைக்குரிய துவான் ஹாஜி டாக்டர் முகமது சுயிபு பின் முகமது யூசுப் அவர்களின் ஏற்பாட்டு ஆதரவில் இந்த போட்டி நடைபெற்றது. சிந்தனை திறனை வளர்த்துக் கொள்வதும் அதற்கான வியூகங்கள் அமைப்பதும் திட்டமிடுதல், பொறுமை மற்றும் நேரத்தை மதித்தல் எனும் குறிக்கோளுக்கு ஏற்ப PJMIM இயக்கம் ஒரே குரலில் தனது உள்ளரங்கு நடவடிக்கையை தொடங்கியது. சதுரங்க ஆட்டத்துக்கான சட்டத்திட்டங்களும் தொழில்நுட்ப திறனும் விளக்கி கூறப்பட்டது. ஒவ்வொரு செட்டின் மீதும் வைக்கப்பட்டுள்ள மணிப்பொறியையும் ஆட்டக்காரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த பொது விருது சதுரங்க போட்டியின் அடிப்படை நோக்கமே எல்லா தரப்பினரும் சதுரங்கம் ஆடலாம் என்பதுதான். இன சமய வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஆடலாம். வயது வித்தியாசமும் இதற்கு கிடையாது. ஆட்டக்காரர்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இது உண்டாக்கும். முதல் நன்மை என்னவென்றால் அவர்களின் நினைவாற்றலையும் சிந்தனை கூர்மையையும் முடிவெடுக்கும் திறனையும் வளப்படுத்தும். நல்ல கற்பனை வளத்தை உருவாக்குவதோடு புத்தாக்க சிந்தனையையும் ஏற்படுத்தும். கவன ஈர்ப்புக்கான சிறந்த பயிற்சியாகவும் இது அமைகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமாக இஸ்லாத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சிந்திக்கும் கலாச்சாரத்தையும் முன்னேறும் தன்மையையும் புதிய கருத்துருவாக்கத்தையும் இந்த சதுரங்கம் உருவாக்குகிறது. சிந்திக்கும் கல்வியை உண்மையிலேயே ஊட்டுகின்ற ஆட்டம் இது. எதையுமே அறிவாற்றலோடும் முழுமையாகவும் செய்ய தூண்டும் விளையாட்டு எது. இப்படி மனிதனை ஊக்குவிக்கும் வகையில், அதாவது தன்னைத்தானே சிந்திப்பது, சுற்றுச்சூழலை உணர்வது என கூறும் 17 வசனங்கள் திருமறையிலேயே உள்ளன. தன் அடியார்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சிந்திக்க தூண்டினான் என்பதற்கு இதுவும் ஓர் எடுத்துக்காட்டு ஆகும். சிந்திப்பதற்கு உரிய 5 வழிமுறைகளை திருக்குர்ஆன் வரையறுத்து தந்துள்ளது என இஸ்லாமிய அறிஞர் ஒருவர் கூறுகிறார். அவற்றில் ஒன்று தஃபக்குர் என்பதாகும், அதாவது ஆழமாக சிந்திப்பது. அதைத்தான் இந்த சதுரங்கமும் வலியுறுத்துகிறது. அர்-ரஅத் அத்தியாயத்தில் இந்த தஃபக்குர் குறித்து விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையாம் அல் குர்ஆனில் கரீமில் கூறுகிறான், அவன்தான் இந்த பூமியை விரித்து அதில் மலைகளை நாட்டி ஆறுகளை ஓடச் செய்துள்ளான். மேலும் ஒவ்வொரு கனி வகைகளின் ஜோடிகளையும் அதில் அவனே படைத்துள்ளான். அவனே இரவை பகலின் மீது போர்த்துகிறான். சிந்திக்கும் மக்களுக்கு இவை அனைத்திலும் பல சான்றுகள் உள்ளன. சூரா அர்-ரஅத் வசனம் 3.
குலாஃபா அல் ராஷிதீன் ஆட்சி காலத்தில் இந்த சதுரங்க ஆட்டத்தை பற்றி பல எதிர்மறை கருத்துக்கள் நிலவின. ஆனாலும் குலாஃபா அல் ராஷிதீன் காலத்துக்கு பிந்திய இப்னு அப்பாஸ், அபு ஹுரைரா, இப்னு சிரீன், ஹிஷாம் பின் உம்ரா, சைத் இப்னு அல் முசாயிப் போன்ற தோழர்கள் சதுரங்க ஆட்டத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சதுரங்க ஆட்டம் அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல, அதற்கு மாறாக அறிவாற்றல், உத்தி ஆகிய அடிப்படையிலான ஆட்டமாகும். இந்த ஆட்டத்தை ஆதரிக்கும் டாக்டர் ஷேக் யூசுப் அல் கர்தாவியும் மற்ற பல விளையாட்டுகளைப் போலத்தான் இந்த ஆட்டத்தையும் ஆட்ட முறைப்படி ஆடினால் இஸ்லாத்துக்கு மாற்றமான எதிர்மறை கொள்கை எதுவுமே கிடையாது என்கிறார். ஆனாலும் ஆட்டம் நிகழும்போது அப்படி எதுவும் நேர்ந்து விடாதவாறு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு, தொழுகையை தவறவிடாமலும் பண பந்தயம் எதுவும் வந்துவிடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் அவர். போட்டி என்று வந்துவிட்டால் அதில் வெற்றியும் தோல்வியும் சகஜம்தான். போட்டியில் தோல்வி கண்டு வெளியேறுவோர் சில சமயங்களில் தாங்க முடியாமல் அழுவதும் இயற்கைதான். வெற்றியோ தோல்வியோ எல்லாமே ஒருவித அனுபவம்தான். எதிர்காலத்தில் இதே போன்ற சவால்களை எதிர்நோக்கும் துணிச்சலையும் தெம்பையும் இந்த அனுபவம் வழங்கும். அடுத்து முடிவுரை நிகழ்த்தப்பட்டது. இன்று முகமது ஃபிர்தௌஸ் உரையாற்றினார். அவர் தமது உரையில் சதுரங்க ஆட்டத்தை பற்றிய சில விவரங்களை கூறினார். குறிப்பாக குழந்தைகளுக்கும் அவர்களின் எதிர்காலத்துக்கும் இது ஒரு சிறந்த பயனை தரும் என்றார் அவர். When they start to play chess at a very young age, they can develop a very positive mind. அதனை அடுத்து மலேசிய செஸ் சம்மேளனத்தின் அதிகாரி ஒருவர் உரை நிகழ்த்தினார். முதலில் இத்தகைய சதுரங்க போட்டியை நடத்தியது குறித்து தமது மன நிறைவை தெரிவித்து ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றியையும் கூறிக்கொண்டார். அதிகமான பொதுமக்கள் இதில் பங்கேற்கும் வாய்ப்பினை ஏற்படுத்தியது பெருமைக்குரிய செய்தியாகும். தொடர்ந்து பரிசளிப்பு நடைபெற்றது. வெற்றியாளர்களுக்கு PJMIM பொறுப்பாளர்கள் மதிப்புமிக்க பரிசுகளை எடுத்து வழங்கினார்கள். முதல் நிலை அடைந்த வெற்றியாளருக்கு 500 ரிங்கிட் ரொக்கமும் ஒரு கேடயமும், இரண்டாம் நிலை கண்டவருக்கு 300 ரிங்கிட் ரொக்கமும் ஒரு கிண்ணமும், மூன்றாம் நிலை பெற்றவருக்கு 200 ரிங்கிட் ரொக்கமும் ஒரு கிண்ணமும் வழங்கப்பட்டன. நான்காவது, ஐந்தாவது இடம் கண்டவர்களுக்கும் ரொக்கமும் நினைவு சின்னங்களும் வழங்கப்பட்டன. மிகச்சிறந்த பங்கேற்பாளர்களான ஆடவருக்கும் பெண்ணுக்கும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. அது மட்டுமின்றி போட்டியில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் நினைவு சான்றிதழ்களையும் மலேசிய இந்திய முஸ்லிம் நல்லெண்ண இயக்கமான PJMIM வழங்கி கௌரவி